ஒரு மோகம் குறையாத ஒரு பைக் அப்படின்னா அது Yamaha RX-100 தான். சூப்பர் வண்டிங்க. ஆக்சுவலி எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு RX-100 அந்த அளவுக்கு கிரேஸ் கிடையாது. எனக்கு எப்பவும் வந்து பெருசாக இருக்கணும் வண்டி, நான் ஜட்ஜண்டியாக இருக்கணும். RX வந்து சின்னதாக இன்ஜினே சின்னதாக இருக்கும். என்ன இந்த வண்டி சின்னதாக இருக்குது, நான் கொஞ்சம் ஹைட் இல்லையா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த வண்டி மேலே எனக்கு அந்த அளவுக்கு கிரேஸ் இல்லை. என்னடா இது இந்த வண்டி பக்கத்தை அந்த அளவுக்கு எனக்கு லுக் எனக்கு பிடிக்கல. அந்த சவுண்டு ஓகே நல்லா இருக்குது, பட் ஓட்டுற ஃபீல் எனக்கு பிடிக்கல. ஒரு மெக்கானிக் அண்ணா ஒருத்தர் வந்தார் நம்ம கடைக்கு. தம்பி RX-100 இல்லை RX நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு வண்டி ஓட்டி பாருன்னார். ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது மேலே ஒரு பைத்தியம் வந்துச்சு எனக்கு. ஐயோ என்ன ரெவ், என்ன சவுண்டு, என்ன ஓப்பனு, என்ன இது 100 cc வண்டி இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸாக, இந்த அளவுக்கு பிக்கப்பா, இந்த அளவுக்கு போகுது வண்டி, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அது மேலே தொட்டு இப்போ அது மேலே எனக்கு பைத்தியமா அதுவும் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ என்ன தான் நாங்கள் 300 ஓட்டுங்க, என்ன தான் சூப்பர் பைக் ஓட்டுங்க தான் ஓட்டுங்க, RX-100க்கு இன்றைக்கி வந்து தனி மார்க்கெட் இருக்குது, அசைக்க முடியாத மார்க்கெட். இன்னி வரைக்கும் ரேட் வந்து எங்கேயோ போய்ட்டு up to 1 lakh வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. RX சீரியஸ் எல்லாமே சூப்பர் வண்டி. அது இந்த வண்டியை வச்சுக்கணும்னு ஆசை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே இதோட ரெவ் அண்ட் இதோட பீட் தான். ஸோ இந்த மாடலோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இந்த வண்டி வந்து RT350ங்க, Yamaha RT350, மோஸ்ட் அவைட்டட் வெஹிக்கிள். இந்தியன் பீப்புள்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து வெறித்தனமாக தேடிருக்க வண்டி இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி. இது இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டோக்கு ட்வின் சிலிண்டர் இன்ஜினுங்க. இது பேய் இது நீங்கள் என்ன சொல்கிறது, இது 1980 தான் லான்ச் பண்ணாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து போலீஸுக்கு விட்டாங்க. நம்ம அந்த காலத்தில் எந்த வண்டி ஓட்டிருப்போம், நம்ம அப்பா காலத்தில் என்ன வண்டி ஓட்டிருப்போம், நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓட்டிருப்போம், ஆப்வியஸாக நம்ம வந்து எஸ்ஜா ஓட்டிருப்போம். அது வந்து நார்மல் செட்டிலான வண்டி, ஸ்லோ பிக்கப் ஆன வண்டி, நார்மல் செட்டிலாக போகும். சடனாக இது எதுவுமே கொடுத்தவொன்னே யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வண்டியை. அது என்ன ஆச்சுனாக்கா ஓட்டவங்க நிறைய பேர் வந்து ஃபேட்டல் டெத்து. அதனால இந்த வண்டிக்கு வந்து ஒரு புது பேர் வந்து உருவாச்சு, ரேபிட் டெத்துன்னு. பேய் மாதிரி போகும், வெறித்தனமாக போகும். ஒரு கீருக்கு இன்ஷியல் காமிக்கிறது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது ஓட்டது எப்படின்னாக்கா ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்களா, காலை வரும்ல, அந்த காலை மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு இந்த வண்டி ஓட்டும் போது. பேய் மாதிரி போகும் வண்டி. இது மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஒரு கியருக்கு இனிஷியல் நீங்கள் பார்க்கலாம், ஓப்பன் பார்க்கலாம். இப்போது RX ஓட்டிருப்பீங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே வந்து 3 RX ஓட்டினா எப்படி இருக்கும், அதுவும் ட்வின் இன்ஜின், பயங்கரமாக இருக்க வண்டி வந்து கண்ட்ரோல் இருக்காது. அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாரும் போயிட்டு விட்டு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால மெயின் ஸ்டாப் பண்ணது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடெக்ஷன் இதுதான், ஃபேட்டில். கை காட்டுங்க, இப்போ கை இப்படி இருக்கு, ஓட்டிட்டு வாங்க பார்க்கலாம். இல்லை ப்ரோ, ஓவர் ஹைப்பாக இருக்கு அந்த வண்டிக்கு, போயிட்டு வாங்க. சரி ஓகே. சும்மாவா சொன்னாங்க டெத்துன்னு? அப்பா எங்க இங்க வாங்க, என்ன வண்டிங்க இது? ஐயோ கையெல்லாம் நடுங்குதுங்க இப்போ வரைக்கும். இது பாருங்க, சீரியஸா நான் நடுக்கவே, இது பாருங்க, நான் பேசுறது நிறுத்தி 5 நிமிஷம் அது கை நடுக்குது இன்னும். ப்ரோ சீரியஸா சொல்றேன், அப்பா வேற லெவல் வண்டிங்க இது. உண்மையிலே சொல்றேன். ஐயோ இந்த வண்டி அந்த காலத்தில் உண்மையிலே பேய்னு சொன்னது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம், கரெக்டான ஒரு டைட்டில் இந்த வண்டிக்கு.